நியாயத்துக்காக எப்போவுமே சரிங்க பின்வாங்கவே கூடாது. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் எப்போவுமே நியாயத்துக்காக நடந்தோன்னு வைங்களேன், கண்டிப்பாக அநியாயத்துக்காக நம்ம ஏதாவது செய்யணும்னு நினச்சோன்னு வைங்களேன், எவனாவது ஒருத்தன் வந்து நம்மளை தப்பாகவே பேசுவான். நம்மளை வந்து ஏதாவது தடுக்கிறதுக்குன்னு நினைப்பாங்க. அதாவது அல்லாஹ்வே குர்ஆனில் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நியாயமாக நடக்கணும்னு நினச்சிங்கன்னா, அநியாயத்துக்காக போராடணும்னு நினச்சிங்கன்னா, இந்த உலகத்தில் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கஷ்டங்கள் வரும், நெருக்கடிகள் வரும். ஆனால் நீங்கள் அந்த நெருக்கடியில் கூட எப்போவுமே சரி உங்களுக்கு நஷ்டம் ஏற்படாது. ஆனால் பொறுமையாக தான் இருக்கணும். அந்த நேரத்தில் கஷ்டங்கள் ஏற்படும் கண்டிப்பாக. ஆனால் அந்த கஷ்டத்தில் நீங்கள் பொறுமையாக இருந்து சாதிக்கணும். ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் லாபமோ நஷ்டமோ இது எந்த மனிதராலேயும் ஒரு மனிதனுக்கு கொடுக்கவே முடியாது. அதாவது அல்லாஹ் நினச்சா மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு லாபமோ நஷ்டமோ இது ரெண்டையும் கொடுக்க முடியும். ஒரு மனிதனுக்கு இந்த உலகம் ஃபுல்லாக நினச்சி நஷ்டப்படுத்தணும்னு நினச்சா கூட நஷ்டப்படுத்த முடியாது. ஒரு மனிதனுக்கு இந்த மொத்த உலகமும் சேர்ந்து லாபமாக்கணும்னு நினச்சா கூட லாபமாக ஆக்க முடியாது. ஏன்னா எல்லாமே லாபம் நஷ்டமும் சேர்ந்து அல்லாஹ் கையில் மட்டும்தான் இருக்குது. அதனால் இந்த உலகத்தில் எப்போவுமே சரி நம்ம என்ன போராடணும்னு நினச்சா கூட போராடியே தீரணும். நஷ்டத்துக்காகவோ லாபத்துக்காகவோ எந்த ஒரு நல்ல விஷயங்களும் விட்டு கொடுக்கக்கூடாது. அநியாயம் நடந்தால் தட்டி கேட்கணும். நியாயமாக இருந்தால் அந்த நியாயத்துக்காக போராடணும்.